வாடகை தான். எவ்வளோ தெரியல. வாங்கினா ஆச்சு வாடகைலாம் அவங்க வாடகைலாம் வேற வச்சிருக்காங்க. ஒவ்வொரு செட்டுக்கு ஒவ்வொரு கத்தங்க 2 பேர் போவாங்க. ஒரு 2 பேர் போனாங்கன்னா ஒரு செட்டுக்காரங்களுக்கு போவாங்க, ஒரு ஊருக்கார செட்டுக்கு போவாங்க. இப்போ 2 பேர் போனாங்கன்னா கூடசிலக்காரங்களுக்கு போவாங்க. ஒரு 2 பேர் போனால் நாளோட அப்பா செட்டுக்கு போவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு செட்டுக்கு 2 பேர் போவாங்க. ஒரு செட்டு 2 பேர் வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஆமாம், காசு கொடுத்து வாடகை தான். வாடகை எவ்வளோ 300-400 தான் இருக்கும். சும்மா ஒரு நாள் தானே. எப்படி திரும்ப நம்ம எடுத்துட்டு? ஆமாம், தொலைஞ்சிட்டா காசு கட்டிவிடணும். அதுக்கு காசு அது எவ்வளோ? மொத்தமாக தெரியல. மொத்தமாக எவ்வளோ? மொத்தமாக இல்லை. இப்போ இவங்களும் ஆடுறவங்க வாங்கி தான் வச்சுக்கோ, வாடகை வாங்க மாட்டாங்களா? ஆடுறவங்களும் வாங்கி வச்சுருப்பாங்க. இப்போ இந்த செட்டுக்காரங்களாம் வச்சுக்கிறாங்க பார்த்தியா, அவங்களாம் முதல்ல சொந்தமாக வாங்கினதான். தொம்ஜமா வாடி எடுத்து காசு போயிட்டே இருக்கியா? வாங்குறதே சம்பளம் 1500 1500 ஒரு ஆளுக்கு. நாடகம் அப்படிதான் கண்ணு முக்கிறாங்கல்ல. இல்லை கேட்டேன், கண்ணு கம்மியாக தான் இருக்காது. எனது பெயரோ துரியோதன மகாராஜ். மண்டை ஓடு சத்தமழை போயிடலாம். அப்பா அம்மா அதிர்ஷ்டம் ஐயா போட்டு நீ உடனே அப்பா அதிர்ஷ்டம் உள்ளவங்க. மேக்கப் மேன் அவர்தான். நல்லவன். அது மட்டுமல்ல, கரும பையன் இருக்கிறானே, அவங்க சொன்ன